வணக்கம். வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மியான்மரில் பொதுமக்கள் தங்கியிருந்த மடத்தில் விமான தாக்குதல். உள்நாட்டு போரில் இருந்து விலகி ஆயுதங்களை எரிக்கும் இயக்கம். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மெக்சிகோ மீது டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பு. காசாவில் தொடரும் தாக்குதல்களில் உணவு வாங்க சென்ற மக்கள் பலி. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய 597 விமான தாக்குதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மியான்மர் மத்திய பகுதியில் உள்ள சாகிங் மாகாணத்தில் சாகிங் டவுன்ஷிப்பில் அமைந்துள்ள லென்டலு என்ற கிராமத்தில் இடம்பெயர்ந்த பொதுமக்கள் தஞ்சமடைந்து பௌத்த மடாலயத்திற்கு மீதான விமான தாக்குதலில் குறைந்தது 23 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலை மியான்மர் ராணுவ ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் விமானப்படை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் நேரத்தில் மடத்தில் தஞ்சமடைந்திருந்த சுமார் 150க்கும் மேற்பட்டோர் உறங்கிக் கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாகிங் மாகாணத்தின் உள்ளூர் கிளர்ச்சி படைகளுக்கு மியான்மர் ராணுவத்திற்கும் இடையிலான மோதல்கள் கடந்த சில வாரங்களாக தீவிரமடைந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆங் சாங் சூகி தலைமையிலான அரசு பதவி நீக்கப்பட்டதை தொடர்ந்து ராணுவ ஆட்சி தொடங்கியது. அதன் பின்னர் நாட்டில் பல பகுதிகளில் உள்நாட்டு மோதல்கள் தொடர்கின்றன. துருக்கியுடன் நீண்ட காலமாக நீடித்து வந்த குர்திஸ் இயக்கங்களுக்கு இடையிலான ரத்தம் சிந்தும் மோதல்கள் தற்போது ஒரு புதிய திருப்பத்தை எடுத்துள்ளன. சமாதானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டுள்ள இந்த தருணத்தில் குர்திஸ் பிரிவினவாதிகளில் ஒரு பகுதியினர் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு அமைதியின் பக்கமாக நகர ஆரம்பித்துள்ளனர். நேற்று சனிக்கிழமை வடக்கு ஈராக்கில் உள்ள ஒரு முக்கியமான அடையாள விழா நடந்தது. அந்த விழாவில் குர்திஸ் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை முழுமையாக குவித்து அதை பொதுமக்கள் முன்னிலையில் எரித்தனர். இது வரும் நிகழ்வாக மட்டும் இல்லாமல் பல்லாண்டு கால ஆயுத போரின் முடிவில் அமைதியின் தொடக்கமாக உலகமே கவனிக்கத்தக்க ஒரு வரலாற்று நிகழ்வாக அமைந்தது. இக்கருத்தியல் மாற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்தது குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் PKK நிறுவன தலைவர் அப்துல்லா ஓகலின் செயற்பாடு. சிலையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள அவரது அறிக்கையில் அவர்களின் அமைப்பை கலைத்து ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். 75 வயதான ஓகலன் 1999ஆம் ஆண்டு முதல் தனிமை சிறையில் உள்ளார். தற்போதைய சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அவரது விடுதலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 40 ஆண்டுகளில் துருக்கி அரசு மற்றும் குர்திஸ் போராளிகளிடையே நடைபெற்ற மோதலில் சுமார் 40,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இது துருக்கிய வரலாற்றில் மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பம். இந்த மோதல் ஒரு சமாதான ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. முக்கிய வர்த்தக கூட்டாளிகளுடன் பல வாரங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இன்னமும் விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட தவறியதை அடுத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமை 30% வரி விதிப்பை அறிவித்தார். சனிக்கிழமை ட்ரூத் சோஷியலில் வெளியிடப்பட்ட தனித்தனி கடிதங்களில் புதிய வரிகள் அறிவிக்கப்பட்டன. இந்த வார தொடக்கத்தில் ஜப்பான், தென்கொரியா, கனடா மற்றும் பிரேசில் உட்பட பல நாடுகளுக்கு புதிய வரி அறிவிப்புகளையும் தாமிரத்தின் மீது 50% வரியையும் ட்ரம்ப் வெளியிட்டார். சமீப கால நாட்களில் தனது வரி போரை விரிவுபடுத்திய பின்னர் அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாளியான ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ட்ரம்ப் எழுதிய கடிதத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக இருந்தது. காரணம், இப்படி ஒரு கடிதம் வரும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரிந்தே இருந்தது. அதே நேரத்தில் கடிதத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளது போல ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வரி விதிப்பு நடைமுறைக்கு வருவது சந்தேகமே என்பதும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரியும். ட்ரம்பின் வரி விதிப்பு ஏற்கனவே பல தடவைகள் பிற்போடப்பட்டன. இறக்குமதி வரியை செலுத்தப் போவது அமெரிக்க நுகர்வோர்கள். தொழில்துறை பொருட்களுக்கு 0% வரிகள் உட்பட விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் ஆரம்பத்தில் நம்பியது. ஆனால் பல மாதங்களாக நடந்த கடினமான பேச்சுவார்த்தைகள் ஒரு இடைக்கால ஒப்பந்தத்தை செய்வதையும் இன்னமும் சிறப்பாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்பதையும் சாத்தியமற்ற யதார்த்தம் என்று காட்டின. 27 நாடுகளை கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் முரண்பட்ட அழுத்தங்களுக்குள்ளாகியுள்ளது. ஏனெனில் ஜெர்மனி அதன் தொழில்துறையை பாதுகாக்க ஒரு விரைவான ஒப்பந்தத்தை வலியுறுத்தியது. அதே நேரத்தில் பிரான்ஸ் போன்ற பிற ஐரோப்பிய உறுப்பினர் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய பேச்சுவார்த்தையாளர்கள் அமெரிக்க விதிமுறைகளின்படி ஒருதலை பெற்ற ஒப்பந்தத்திற்கு அடிபணிய கூடாது என்று கூறியுள்ளனர். அதனால் ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது என்று ஐரோப்பிய ராஜதந்திரிகள் கூறுகிறார்கள். காசாவில் உணவுப் பொருட்கள் பெற முயன்ற பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதில் கடந்த மே மாத இறுதியிலிருந்து இதுவரை 798 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் பேச்சாளர் ரவீனா ஷம்தாசனி கூறுகையில், உயிரிழந்தவர்களில் 615 பேர் GHF விநியோக மையங்களுக்கு அருகிலும் 183 பேர் பிற நிவாரண வாகனங்களின் அருகிலும் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருந்தார்.
ஜிஎச்எஃப் எனப்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆதரவுடன் இயங்கி வருகிறது. இது ஐநா மேற்பார்வையில் இடம்பெற்று வந்த முன்னைய நிவாரணங்களுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டதாகவும் இதன் செயல்பாடுகள் மனிதாபிமான நடுநிலையை மீறுவதாகவும் போர் குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டதாகவும் மனித உரிமைகள் அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஹமாஸ் அமைப்பு ஐநா நிவாரணங்களை துஷ்பிரயோகம் செய்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து சுமார் 400 ஐநா விநியோக மையங்களுக்கு பதிலாக 4 ஜிஎச்எஃப் மையங்கள் அமெரிக்க தனியார் பாதுகாப்பு படையின் கண்காணிப்பில் செயல்படுகின்றன. ஆனால் பாலஸ்தீனியர்கள் இந்த மையங்களை அடைய நீண்ட தொலைவு நடக்க வேண்டி இருப்பதுடன் பாதுகாப்பு உத்தரவாதமும் இல்லை. இதனால் இந்த அமைப்பை ஏற்க முடியாது எனவும் உணவு தேடிய மக்கள் மீது சுட்டு தாக்கியவர்களை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் எனவும் ஐநா வலியுறுத்தியுள்ளது. நேற்று காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று கான்யூனிஸின் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். மருத்துவ பொருட்கள் மற்றும் சிகிச்சை வசதிகள் கடுமையாக பற்றாக்குறையாக உள்ளதாகவும் பெரும்பாலான காயமுற்றோர் வெளியில் அமைக்கப்பட்ட தற்காலிக மையங்களில் சிகிச்சை பெறுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாதம் 4வது பெரிய தாக்குதலில் நேற்று சனிக்கிழமை ரஷ்யா நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்கள் மற்றும் பல ஏவுகணைகளுடன் உக்ரைனை தாக்கியது. ரஷ்ய தாக்குதல்கள் உக்ரைனின் மேற்கு நகரங்களை குறிவைத்து ரொமேனியாவின் எல்லையில் உள்ள செர்னிப்சி நகரில் குறைந்தது 2 பேரை கொண்டது, 20 பேரை காயப்படுத்தியது. ரஷ்யா 597 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 26 ஏவுகணைகளை ஏவியதாக உக்ரைன் தெரிவித்தது. ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் உக்ரைன் வடகிழக்கில் கார்கிவ் மற்றும் சுமி முதல் மேற்கில் லிவிவ், லுட்ஸ்க் மற்றும் செர்னிஃபி வரை பொதுமக்கள் உள்கட்டமைப்பை சேதப்படுத்தியது என்று உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறினார். உக்ரைனிய வான் பாதுகாப்பு பிரிவுகள் 25 ஏவுகணைகள் மற்றும் 319 ஷாஹிட் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தின. மேலும் 258 ஆளற்ற விமானங்களை மின்னணு போர் மூலம் முடக்கியதாகவும் விமானப்படை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் விமான தாக்குதல்களின் வேகம் விரைவாக அதிகரிக்கின்றது. மேலும் இப்போது ரஷ்யா மீது மிக கடுமையான தடைகள் மூலம்தான் அதனை கட்டுப்படுத்த முடியும் என்று டெலிகிராம் செயலியில் செலன்ஸ்கி கூறினார். ரஷ்யா மீது கடுமையான தடைகள் மற்றும் உக்ரைனுக்கு கூடுதல் வான் பாதுகாப்புக்கான புதிய கோரிக்கையினை அவர் வெளியிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது இந்த போரை வலிமை மூலம் மட்டுமே நிறுத்த முடியும். எங்கள் கூட்டாளிகளிடமிருந்து வரும் சமிக்கைகள் மட்டுமல்ல, உயிர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். சமீபகால வாரங்களில் தொடர்ச்சியான பெரிய விமான தாக்குதல்களில் ஒன்றாக இந்த தாக்குதல் மாறியுள்ளது. ஜூன் மாதத்திலிருந்து ரஷ்யா உக்ரைன் மீது தனது ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை கணிசமாக அதிகரித்துள்ளது. உக்ரைனில் உள்ள ஐநா மனித உரிமை கண்காணிப்பு பணியகம் ஜூன் மாதத்தில் 3 ஆண்டுகளில் மாதாந்திர பொதுமக்கள் உயிரிழப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் 232 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1343 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் மேற்கு நகரங்களான லிவிவ், லுட்ஸ்க் மற்றும் செர்னிப்ஸ்கி ஆகியவை இரவு நேர தாக்குதல்களின் போது அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். செர்னிவெஸ்கி பிராந்தியத்தின் ஆளுநர் ருஸ்லான் ஜபாரனியோ கூறிய போது உக்ரைனின் ரொமேனியா எல்லையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நகரத்தில் ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்கியதில் 26 வயது பெண் ஒருவரும் 43 வயது ஆண் ஒருவரும் கொல்லப்பட்டனர் மற்றும் 14 பேர் காயமடைந்தனர். நகரம் முழுவதும் பல தீ விபத்துக்கள் ஏற்பட்டது. மேலும் குடியிருப்பு வீடுகள் மற்றும் நிர்வாக கட்டடங்கள் சேதமடைந்ததாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். போலந்து உக்ரைன் எல்லையில் உள்ள லிவிவ் நகரில் 46 குடியிருப்பு வீடுகள், ஒரு பல்கலைக்கழக கட்டடம், நகர நீதிமன்றங்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகங்களை கொண்ட சுமார் 20 கட்டடங்கள் தாக்குதலில் சேதமடைந்ததாக மேயர் கூறினார்.